ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். சங்கீதம் 37 அதிகாரம் 4-5 வசனங்கள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எனக்கு அன்பானவர்களே, இந்த வேதத்துல நம்முடைய தாவீதானவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஒரு சங்கீதத்தை எழுதுகிறார். இந்த சங்கீதத்தை நாம் சற்று கவனிக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில நாம யார் மேல அன்பாகவும் யார் மேல மனமகிழ்ச்சியா இருப்போம் என்றால், நமக்காக ஒரு காரியத்தை செய்கிறவர்கள் மேல், நமக்காக கொடுக்கிறவர்கள் மேல், நம்மேல் அன்பு செலுத்துகிறவர்கள் மேல், நம்முடைய பிள்ளைகள் மேல், நம்மை சார்ந்திருக்கிறவர்கள் மேல், நமக்கு உதவி செய்தவர்கள் மேல், நமக்கு எதிர்பாராத விதமாக சில காரியத்தை கற்றுக் கொடுத்தவர்கள், நம்முடைய இருதயத்திற்கு மிகவும் விருப்பமான நபர்கள் மீது அந்த மனமகிழ்ச்சியை நாம் செலுத்துவோம். ஆனால் இந்த இடத்திலே தாவீது சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. இன்றைக்கும் இந்த செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிற நீங்கள் இந்த தேவனாகிய கர்த்தரிடத்தில் நாங்கள் ஏன் மனமகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்று ஒரு கேள்வியை நீங்கள் எழுப்பலாம். ஆனால் இந்த வேதத்திலே ஒரு முக்கியமான காரியத்தை நாம் பார்க்க வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 10 அதிகாரம் 42 வசனம். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். மார்த்தாலும் மரியாளும் சகோதரிகளாக இருக்கிறார்கள். இயேசு ஒரு விசை அந்த வீட்டிற்கு வருகிறார். அநேக பற்பல வேலைகளை செய்து கொண்டு அவர் வருத்தத்தோடு காணப்பட்டுக் கொண்டிருந்தார். அந்த நேரத்திலே மரியாள் இயேசுவின் பாதத்திலே அமர்ந்திருந்து அவருடைய வசனங்களை கேட்டு அமர்ந்திருந்தார். இந்த மரியாளும் மார்த்தாலும் நம்முடைய இயேசுவானவரிடத்தில் அன்பாய் இருந்தார்கள், மனமகிழ்ச்சியா இருந்தார்கள். இந்த இடத்துல மார்த்தாள் அநேக வேலைகளை செய்து கொண்டு வருத்தத்தோட புலம்பிக் கொண்டிருக்கிறார். ஆனால் மரியாள் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து தேவனுடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார். இப்படி வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற மரியாளுக்கும் மார்த்தாளுக்கும் ஒரு சகோதரன் உண்டு. அவனுடைய பெயர் லாசரு. வேதம் சொல்லுகிறது, யோவான் 11 அதிகாரம் 5 வசனம், இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியினிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார். இந்த லாசரு வியாதிப்பட்டு வியாதியாயிருக்கிறான். இப்படி வியாதியாயிருக்கிற லாசரு மரித்து போகிறான். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட இயேசுவானவர் வியாதியாய் இருக்கிறான் என்பதை கேள்விப்பட்ட போதே அவர் மீண்டுமாய் அவர் இருந்த இடத்திலேயே 2 நாட்கள் தங்கினார். பின்பு யோவான் 11 அதிகாரம் 11 வசனம், இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். இப்படி மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் உடைய ஒரு சகோதரனாகிய லாசரு வியாதிப்பட்டு இப்பொழுது மரித்திருக்கிறான். அந்த மரித்த லாசருவை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர்கள் கையிலே உயிரோடு கொடுக்கிறார். வசனம் சொல்லுகிறது, யோவான் 11 அதிகாரம் 34-35 வசனங்கள். அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். இந்த மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் சகோதரனாகிய லாசரு மரித்திருக்கிறதை கேள்விப்பட்டு அவனை எழுப்ப போகிறேன் என்று சொன்னவர் இப்பொழுது மார்த்தாளிடத்திலும் மரியாளிடத்திலும் வந்து பேசும்போது அவனை எங்கே வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். அவர்கள் எல்லாரும் அழுகிறதை பார்த்து நம்முடைய இயேசுவானவரும் கண்ணீர் விட்டார் என்று நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். நம்முடைய இயேசுவானவரிடத்தில் இந்த மார்த்தாலும் மரியாளும் மனமகிழ்ச்சியா இருந்ததுனால அவர்களுடைய இருதயத்துல தன்னோடு கூட இருந்த சகோதரன் மரித்து போனதை குறித்து அநேக கலக்கத்துடனும் வேதனையோடும் வலியோடும் உட்கார்ந்திருக்கிறார்கள். அவர்கள் மேலான துக்கத்தையும் அழுகையின் தத்தளிப்பிலே காணப்படுகிறார்கள். யோவான் 11 அதிகாரம் 43 வசனம். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். எனக்கன்பானவர்களே, இப்பொழுது லாசருவை அடக்கம் பண்ணி 4 நாட்கள் ஆயிற்று. அவர் கல்லை புரட்டி போடுங்கள் என்று சொல்லுகிறார். அவரோடு கூட இருந்தவர்கள், ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாட்கள் ஆயிற்றே என்றார். அவரோ அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று அவளுக்கு சொல்லி அந்த இடத்துல இருந்த அநேகருக்கு சொல்லி அவர் அவனை நோக்கி கூப்பிட்டார். கல்லை எடுத்து போட்டார்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய குமாரன் இயேசு அந்த லாசருவை நோக்கி, லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். யோவான் 11 அதிகாரம் 44 வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். நம்முடைய இயேசுவானவர் மீது மார்த்தாலும் மரியாளும் லாசருவும் மனமகிழ்ச்சியா இருந்தார்கள்.
அவருடைய வசனத்தின் மேல மனமகிழ்ச்சியா இருந்தார்கள், அவர் மீது மனமகிழ்ச்சியா இருந்தார்கள், அவர் யார் என்று அறிந்திருந்தார்கள், அவருடைய வார்த்தை எந்த அளவிற்கு கிரியை செய்யும், அவருடைய வார்த்தை எந்த அளவிற்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பிக்கும் என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆனாலும் இந்த உலகத்திலே கடைசியாய் பார்க்கப்படுகிற ஒன்று மரணம். அப்படிப்பட்ட மரணத்திலே காணப்படுகிற இந்த லாசருவை என் தேவனாகிய கர்த்தருடைய குமாரன் இயேசுவானவர் உயிர்ப்பித்து அவர்கள் கையிலே கொடுத்ததற்கு காரணம், கர்த்தரிடத்தில் அவர்கள் மனமகிழ்ச்சியாய் இருந்தார்கள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருந்ததன் காரணத்தினால்தான் அவர்கள் இருதயத்திலே காணப்பட்ட அந்த வேண்டுதலை அவர் நிறைவேற்றினார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவரால் முடியாத காரியம் எந்த ஒரு காரியமும் இல்லை. யோபு 42 அதிகாரம் 2 வசனம் சொல்லுகிறது, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன் என யோபு சொல்லுகிறார். இன்றைக்கும் இந்த செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, அவரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் அவர் மேல் அன்பாயிருந்த இந்த மார்த்தாளுக்கும் இந்த மரியாளுக்கும் அவனுடைய சகோதரனை மரித்தாலும் பின்பு உயிரோடு கூட எழுப்பி கையில் கொடுப்பார் என்றால், நம்முடைய இயேசுவானவர் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற அற்ப காரியங்களை, ஒரு கடன் பிரச்சனையை, ஒரு கவலையை, ஒரு இழப்பை, ஒரு வேதனையை, ஒரு வலியை நீங்கள் இப்பொழுது சுமந்து கொண்டிருக்கிற எந்த ஒரு காரியமானாலும் அவைகளை குணப்படுத்தி அவைகளில் இருந்து உங்களை விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று மட்டும்தான். நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கும் போது அவர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு அருள் செய்கிறவராய் காணப்படுகிறார். நீங்கள் செய்கிற எந்த காரியமா இருந்தாலும் அதை வாய்க்க பண்ண என் தேவனாகிய கர்த்தர் மேலான அதிகாரத்தை உடையவராய் காணப்படுகிறார். எனக்கு அன்பானவர்களே, அன்றைக்கு மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் உடன் இருந்து அந்த காரியத்தை செய்து முடித்த கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் அடிக்கப்பட்டவராய் அவர் தாமே பாடுகளை அனுபவித்து பின்பு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கு தம்முடைய தேற்றரவாளரை இந்த உலகத்திலே கொடுத்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தேற்றரவாளர் நமக்காக வாக்கு கடக்காத பெருமூச்சுகளோடு அனுதினமும் நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். ஒருவனையும் இழந்து போகும் எண்ணம் அவருக்கு இல்லை. அவரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு நிறைவேற்றுவார். என் தேவனாகிய கர்த்தரை தேடுங்கள், அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். Thank you. God bless you.